சங்கீதம் 62:8, Psalms 62:8, ಕೀರ್ತನೆಗಳು 62:8. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நாம் சொல்லுவோமா, மை ஒன்லி ஹோப்? சொல்லமா, God is my only hope. எல்லாரும் சொல்லுவோமா, God is my only hope. தேவன் ஒருவரே எனது ஒரே நம்பிக்கையாய் இருக்கிறார். ஹalleluya. தேவன் ஒருவரே என் ஒரே நம்பிக்கையாய் இருக்கிறார். இந்த உலகம் நம்பிக்கையற்ற உலகம். ஒவ்வொரு நாளும் என் நம்பிக்கை அற்றுப்போக செய்து கொண்டிருக்கிற உலகம். மனிதர்கள் நம்பக்கூடாத உலகமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் நிறம் மாறும் மனிதர்களாய், மனம் மாறும் மனிதர்களாய் இருக்கிறார்கள். நம்பிக்கையற்ற மனிதர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையற்ற உலகத்திலே, இந்த மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே, இந்த நிலையில்லாத இந்த உலகத்திலே என்னுடைய ஒரே நம்பிக்கை இந்த தேவன் மாத்திரம்தான் என்று சொல்லி தாவீது அழகாய் சொல்லுகிறார். ஹalleluya. அதனால அவர் அறைகூவல் விடுகிறார். அவர் அறைகூவல் விட்டு அவர் சொல்லுகிறார், அவர் ஜனங்களை அழைக்கிறார். ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுகிறார். காரணம் ஏன் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுகிறார்? காரணம், அவரே என்னுடைய அடைக்கலமாயிருக்கிறார். ஹalleluya. அவரே என்னுடைய உங்களுடைய அடைக்கலமாயிருக்கிறார். அது நிரந்தர அடைக்கலம். ஆக இன்னைக்கு என் நம்பிக்கை நீங்க மாத்திரம்தான். என் நம்பிக்கை நீங்க மாத்திரம்தான். இன்னைக்கு இந்த சபையை விட்டு நம்ம வெளியில போகும்பொழுது என் நம்பிக்கை, என் ஒரே நம்பிக்கை நீங்க மாத்திரம்தான் என்று சொல்லி ஒரு பெரிய உறுதியோடு நாம் செல்வோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ட்ரஸ்ட் இன் காட். தாவீது ஆண்டவர் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தவனாய் இருந்தான். அவனுடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் தான் என்பதை நாம் பார்த்தோம். நம்பிக்கை மாத்திரமல்ல, ரெஸ்ட் இன் காட். கர்த்தருக்குள் நானும் நீங்களும் தேவனில் இளைப்பாறுவது மிக அவசியம். நம்புவது எவ்வளவு அவசியமோ, அவர் மேல் விசுவாசம் வைப்பது எவ்வளவு அவசியமோ, அதே போல அதற்கு மேலாக நான் அவர் மீது என் பாரங்களை, என் கவலைகளை, என் துக்கங்களை, என் காரியங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவது மிக அவசியம். நாம் நிறைய சமயத்தில் சொல்றோம், நான் அவரை தான் நம்புறேன், நான் அவரை தான் நம்புறேன், நான் அவரை தான் நம்புறேன்னு சொல்லி நம் வாயின் வார்த்தையில சொல்றோம். ஆனால் நம்முடைய செயலில் அதை நம்ம செய்ய மாட்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், நம் மிகவும் இளைப்பாறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், அநேக சமயத்தில் குழப்பத்தில் நாம் காணப்படுகிறோம். ஆக ட்ரஸ்ட் இன் காட் மாத்திரமல்ல, ரெஸ்ட் இன் காட். அவர் சமூகத்தில் இளைப்பாறு. வேதம் சொல்கிறது, அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே என்னவா, அவருக்குள் நீ அமர்ந்திரு, அவருக்குள் அமர்ந்திருந்து. அழகா சொல்றாரு. ஆக உங்க இருதயத்தெல்லாம் அவர் மேல ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி அழகா சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றார், பக்தன் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறியுங்கள். ஹalleluya. நீங்கள் அமர்ந்திருந்து. ஆக எங்க அமர்ந்திருக்கணும்? அவர் பாதத்தில், அவருக்குள் நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிய வேண்டும். அவரே உண்மையான இளைப்பாறுதலை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆக சொல்லமா, ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் ரெஸ்ட் இன் காட் and seek best in God. கர்த்தருக்குள் சிறந்ததை நாம் தேட வேண்டும். தாவீது அதான் தேடினார், சிறந்ததை அவர் எனக்கு கொடுப்பார். கர்த்தர், நீர் என் அடைக்கலமா இருக்கிறீர், என் கண்மலையா இருக்கிறீர், என் கோட்டையா இருக்கிறீர், என் துருகமா இருக்கிறீர், என் கேடகமா இருக்கிறீர். நீர் எனக்கு சிறந்ததை கொடுப்பீர், நீர் மாத்திரமே எனக்கு சிறந்ததை கொடுப்பீர். ஹalleluya. கரங்களை தட்டலாமா? அவர் மாத்திரம்தான் எனக்கு உங்களுக்கும் ஒரு காரியத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அது சிறந்ததா இருக்கும், அது உகந்ததாக இருக்கும். ஆக சிறந்ததை நாம் அவர் சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. எவ்வளவு பேர் சொல்றீங்க? சொல்லமா, மை ஒன்லி ஹோப். இதை மறக்க வேண்டாம். மை ஒன்லி ஹோப்.
என்னுடைய ஒரೇ ನಂಬಿಕೆ, எனது ஒரே ನಂಬಿಕೆ, ನನ್ನ ಒಂದೇ ನಂಬಿಕೆ, ನನ್ನ ಒಂದೇ ನಂಬಿಕೆ ಈ ದೇವರು ಮಾತ್ರವೇ. ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு இன்னும் ஒரு சில காரியங்களை இதில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 2 காரியத்திலே ஒரு சில முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். டேவிட்ஸ் கான்ஃபிடன்ஸ் சொல்லமா, டேவிடுடைய கான்ஃபிடன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கை என்று சொல்லுவார்கள். கான்ஃபிடன்ஸுக்கு தன்னம்பிக்கை என்று சொல்லுவாங்க. கன்னடாவில் எங்களுக்கு சரியான வார்த்தை கிடைக்கல. ஸோ நம்ம பரவசேன்னு போட்டிருக்கிறோம். இல்லைன்னா இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் ஆத்ம விஸ்வாசா அப்படின்னு சொல்லி போடலாம், இல்லை ஸ்வதைரியா அப்படின்னு சொல்லி போடலாம். ஆக நல்லா ஞாபகம் வச்சுங்க, கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸ் என்கிறதான சொல் இதை சில சமயத்தில் இந்த உலக பிரகாரமாக நம்ம யூஸ் பண்ணும்போது இது இந்த வார்த்தையில் தமிழில் ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு. என்ன? தன் நம்பிக்கை, தன் மேலே வைக்கிற நம்பிக்கை. ஆக இன்னைக்கு நான் இந்த கான்ஃபிடென்ஸை எப்படி நான் பார்க்கிறேன், டேவிடுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் கவனிங்க, தன்னம்பிக்கையை கொஞ்சம் கவனிங்க. தன்னம்பிக்கையோடு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. வாசிங்க படுற அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யாருன்னா ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? ஜனங்களே, அதான் 8வது வசனத்தை, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். அடுத்த ஒரு வார்த்தை, தேவன் நமக்கு, உங்களுக்கு, எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். இந்த கான்ஃபிடன்ஸை கவனிங்க. நீங்களும் நானும் இந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? தாவீது போல அந்த கான்ஃபிடென்ட்டோட சொல்லுவோமா? அவனுக்குள்ளாக இருக்க அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குமா, இருக்குமா? நான் ஆண்டவரை குறித்து சொல்ல போகிறேன், ஆண்டவர் மீது வைத்திருக்கிற என் நம்பிக்கை குறித்து சொல்ல போகிறேன், ஆண்டவர் மீது வைத்திருக்கிற என் விசுவாசத்தை குறித்து, என் சாட்சியை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்ல போகும்போது தாவீதை போல நான் சொல்லுவேனா? தாவீது எப்படி சொல்றாரு? ஜனங்களே கூப்பிடுறாரு, ஜனங்களே எக்காலத்திலும், ஆல் த டைம், எக்காலத்திலும் அப்படின்னு என்ன சொல்றாரு? ஒவ்வொரு நொடியிலும் கர்த்தரை நம்புங்கள். அவன் தன்னம்பிக்கையின் அளவை பாருங்க, அந்த தன்னம்பிக்கையின் லெவலை பாருங்க. அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் மிக மிக அவசியம். ஆக அந்த கான்ஃபிடன்ஸ் அவன் அப்படி காண்பிக்கிறான்னு சொன்னா ஆண்டவர் மேல எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்திருப்பான், கொஞ்சம் கவனிங்க. ஆக அது அவனுடைய கான்ஃபிடென்ட் இல்லை, அவன் சொந்தமாய் இருக்கிறதான கான்ஃபிடென்ட் இல்லை, கர்த்தர் மீது வைத்திருக்கிறதான கான்ஃபிடன்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது வைத்திருக்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கையை அவன் இங்கே சத்தமிட்டு சொல்றான். என்ன சொல்றாங்க? ஜனங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். ஏன்? அவரே நமக்கு அடைக்கலமானவர். இந்த எண்ணம், இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு உங்களுக்கு அதிகமாக வேணும். இந்த கான்ஃபிடன்ஸ் நல்லா கவனிங்க. இது நான் செக் பண்ணும்போது எனக்கு இதில் அவ்வளோவா அறிவு இல்லை. ஆனால் கொஞ்சம் நான் நேற்று தேடும்போது அந்த மூலச்சொல் எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த கான்ஃபிடன்ஸ்ன்ற வார்த்தை லாட்டின் மொழியில் கான்ஃபிடென்ஷியா, அதை நான் சரியாக ப்ரொனன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, கான்ஃபிடென்ஷியா அப்படின்ற அந்த வார்த்தையில், அந்த லாட்டின் வார்த்தையிலிருந்து இந்த கான்ஃபிடன்ஸ் என்ற வார்த்தை வந்திருக்கு. ஆக கான் ப்ளஸ் ஃபிடரே எப்படி சொல்கிறாங்க? கான்ஃபிடரே அப்படின்ற இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, செயல்பாடு. கான்ஃபிடரே. அப்போ கான் என்று சொல்லும்போது முழுமையாக, என்னங்க? கான் என்று சொல்லும்போது முழுமையாக, கான் என்று சொல்லும்போது, ஃபிடரே என்று சொல்லும்போது நம்புதல் அப்படின்ற வார்த்தை. ஆக அதை சேர்த்து சொல்லும்போது எப்படின்னா முழுமையாக நம்புதல். எப்படி நம்புறதா? அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக பாருங்கள். லாட்டினில் வருதான், கான்ஃபிடென்ஷியான்னு வருதான். இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க கான்ஃபிடரே அப்படின்னு சொல்கிறாங்க. கான் என்றால் முழுமையாக, ஃபிடரே என்று சொல்லும்போது நம்புதல். அப்போ அதனுடைய முழுமையான அர்த்தம் என்னன்னு சொன்னால் முழுமையாக நம்புதல். அப்போது இந்த தாவீதுக்கு ஆண்டவர் மேலே எவ்வளவு முழுமையான நம்பிக்கை இருந்ததுன்னு கொஞ்சம் பாருங்கள்.
அதனால தான் என் செய்தியின் தலைப்பு எனது ஒரே நம்பிக்கை. இன்னொரு வார்த்தையில் சொல்லாமா, எனக்கு எனது முழுமையான நம்பிக்கை. ஹல்லேலூயா. என்னுடைய ஒரே கான்ஃபிடன்ஸ் அவர் தான். அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக திரிகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அஷூரன்ஸை பாருங்க, அந்த தன்னம்பிக்கையை பாருங்க, அந்த செல்ஃப் அஷூரன்ஸை பாருங்க, அந்த ட்ரஸ்ட் இன் சம்ஒன், ஒருவர் மீது தன்னுடைய முழு நம்பிக்கையை போடுகிற காரியத்தை பாருங்க. அப்படி நாம் அவர் மீது முழு நம்பிக்கையை, கொஞ்சம் நம்பிக்கை, பாதி நம்பிக்கை, அரகுற நம்பிக்கை, கொஞ்சம் சந்தேகம் உள்ள இருந்தாலும் இப்படி நான் கூப்பிட முடியாது. சில சமயத்தில் நான் ஆண்டவர் குறித்து சொல்ல போகும்போது நான் பேசுகிற அந்த விதத்திலேயே தெரிஞ்சிடும் நான் 100% ஆண்டவர் சொல்கிறதையோ அல்லது ஆண்டவர் குறித்து சரியாக சொல்கிறேனான்றது நமக்கே தெரிஞ்சிடும். சில பேர் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களாம் நம்ம ஆக்டிவை வச்சு, நம்ம கை கொடுக்கறத வச்சு, நம்ம பேசுகிறத வச்சு, நம்ம ரிப்பீட்டட் வேர்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. வேண்டாப்பா நீ அப்படின்டுவாங்க. பெரிய பெரிய இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறாங்க. இந்த ஹெச்ஆர்லாம் எடுக்கும்போது அவங்க நம்ம போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து, நம்ம அப்பியரன்ஸ்லேருந்து, நம்ம நடந்து போகிறதுலேருந்து, நம்ம அப்ரோச்சிலேருந்து, நம்ம லாங்குவேஜிலேருந்து, நம்ம கை கொடுத்து எடுக்கிற அந்த விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க, இவன் கான்ஃபிடென்ஸ் உள்ள கொஞ்சம் டவுனு தான், இவங்களை எடுத்துக்கிறது நமக்கு நல்லதில்லை. அப்போ நான் ஆண்டவரை குறித்து சொல்ல போகும்போது இந்த கான்ஃபிடென்ட் நான் சொல்லுவேன்னா, இந்த கான்ஃபிடென்ஸோட சொல்லுவேன்னா, எப்படி கூப்பிடுறார் பாருங்க. ஜனங்களே, ஜனங்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். ஏன்? அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். ஏன்? அவர் மாத்திரம்தான் என் அடைக்கலம். இந்த அடைக்கலம் 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 சொல்லி இந்த ஒரு அதிகாரத்தில் 4 தடவை எழுதியிருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. ஆக இது கான்ஃபிடென்ஸு, தன்னம்பிக்கைன்னு சொல்லி தமிழில் சொல்லுது. அது தன் மீது இருக்கிற நம்பிக்கை அல்ல. அந்த தன்னம்பிக்கை ஏன் அவன் மேலே வந்ததுன்னு சொன்னால், அவன் மேலே வச்சதுனால. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அந்த தன்னம்பிக்கை ஏன் வந்தது, அந்த கான்ஃபிடென்ஸ் ஏன் வந்ததுன்னு சொன்னால், அவன் அவர் மேலே வச்சதுனால. அவர் மேலே வச்சதுனால தான் ஜனங்களை அப்படி கூப்பிடுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, this confidence, which means his confidence comes from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளாக வந்ததனால தான் அவன் அப்படி சொல்றான். ஜனங்களை கூப்பிடுறான், ஜனங்களுக்கு அறிக்கை செய்கிறான். கான்ஃபிடன்ஸ் not from his own strength, தன்னுடைய பலத்தில் மீது இருந்து வரல. அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த கூப்பிடுற அந்த கான்ஃபிடன்ஸ், அவன் சொல்ற அந்த விஷயம் தன்னுடைய பலத்திலிருந்து வரல, தன்னுடைய பவர், தன்னுடைய அத்தாரிட்டியிலிருந்து வரல, தன்னுடைய வல்லமை, தன்னுடைய அதிகாரத்திலிருந்து வரல, தன்னுடைய மேன் பவர்லேருந்து வரல. என்கிட்ட இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, அதுல இருந்து வரல அந்த கான்ஃபிடன்ஸ். ஹல்லேலூயா. அதுல இருந்து வரல. தன்னுடைய எபிலிட்டி, என்னால் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துல இருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வரல. அந்த டியூரபிலிட்டி, என்னால் இவ்வளவு நாள் தாங்க முடியும், என்னால் இவ்வளவு தூரம் போக முடியும், என்னால் தாக்கு பிடிக்க முடியும், அந்த டியூரபிலிட்டியிலிருந்து வரல அந்த கான்ஃபிடன்ஸுங்க. அவனுடைய தாளந்திலிருந்து வரல, அவனுடைய திறமையிலிருந்து வரல அவனுடைய கான்ஃபிடன்ஸ். அவனுக்கு நல்லா தெரியும், தாவீதுக்கு நல்லா தெரியும், அந்த கான்ஃபிடன்ஸ் comes from the Lord. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, அடைக்கலமானவர், எனது அடைக்கலமானவர், எனது அடைக்கலமானவர், எனது அடைக்கலமானவர். அதனால எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு உங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இது கான்ஃபிடன்ஸ் அப்படின்று சொல்லுவதை விட கான் ப்ளஸ் ஃபிடன்ஸ், கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸ் நல்லா கவனிங்க, இந்த கான்ஃபிடன்ஸ் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுனால நான் சொல்லுவேன், இது கான்ஃபிடன்ஸ் இல்லை, இது காட்ஃபிடன்ஸ். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. இது காட்ஃபிடன்ஸ். ஏன்? இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஹல்லேலூயா. அது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுனால இது கான்ஃபிடன்ஸ் என்று சொல்றதை விட நம்ம மாத்திக்கலாம் கொஞ்சம், இது காட்ஃபிடன்ஸ். ஹல்லேலூயா. இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. இந்த முதல் காரியத்தில்
இந்த ஏ பகுதி பாருங்க. he believed God is our only refuge. அவர் விசுவாசிக்கிறார் தேவனே எங்கள் ஒரே அடைக்கலம் என்பதை. அதனால தான் சொல்றாரு, 4 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அடைக்கலமானவர். வாசிக்கலாமா? 2வது வசனத்தில் சொல்றாரு, அவரே ஃபர்ஸ்ட் அவரே கன்மலையும் ரட்சிப்பும், ஹல்லேலூயா, என் உயர்ந்த அடைக்கலமானவர். 6வது வசனத்தில் வாசிக்கலாமா? அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும். கரங்களை தட்டி சொல்லலாமா? அவரே என் உயர்ந்த அடைக்கலமானவர். 7வது வசனத்தில் வாசிக்கலாங்களா பிரதர்? என் ரட்சிப்பும் என் மகிமையும் என் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லமா? ஹல்லேலூயா. யாருக்குள்ள இருக்குது? தேவனுக்குள் இருக்கிறது. அடுத்தது 8வது வசனத்துல நம்ம வாசிச்சோம், என்ன இருக்கு? வாசிக்கலாமா? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், காரணம் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். யார் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறதுங்க? தேவன். அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கவனிங்க. he believed God is our only refuge. ஒரே அடைக்கலம், எந்த மனிதனும் இல்லை, நான் சேர்த்து வைக்கிற எதுவும் இல்லை, என் கணவன் இல்லை, என் மனைவி இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, என் உற்றார் இல்லை, என் உறவினர்கள் இல்லை, இந்த உலகம் அல்ல, என் படிப்பு அல்ல, என் பதவி அல்ல, என் அதிகாரம் அல்ல, எதுவும் அல்ல. அவன் கர்த்தர் மீது தன்னுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறான். காரணம் அவர் ஒருவரே யாக்கோபின் தேவன், என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறார். ஒரு பாட்டு இருக்குல்ல, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறையில்லையே, என் தேவன் நடத்துவாரே. ஹல்லேலூயா. அந்த தேவன் மாத்திரமே எனக்கு உங்களுக்கு அடைக்கலாம். அந்த விசுவாசத்தை கவனிங்க. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்லுகிறது, அதே 8வது வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, ஜனங்களே நம்ம கூப்பிட்டோம்ல, இங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, ஜாயின் மீ எவ்ரிஒன். என்னவா? ஜாயின் மீ எவ்ரிஒன். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல சொல்றேன். ஜாயின் மீ எவ்ரிஒன். எல்லாரும் என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க, என் கூட கலந்துக்குங்க. ட்ரஸ்ட் ஒன்லி இன் காட் எவ்ரி மொமெண்ட். என்னங்க? ட்ரஸ்ட் ஒன்லி இன் காட் எவ்ரி மொமெண்ட். தேவன் மீது மாத்திரம் நம்பிக்கை வைங்க, எல்லா நொடியிலும், ஒவ்வொரு நொடியிலும் இந்த தேவன் மீது மாத்திரம் விசுவாசத்தை நம்பிக்கை வைங்க. அப்புறம் சொல்றாங்க, tell him all your troubles and pour out your heart longing to him. அவர்கிட்ட உங்க ட்ரபிளை, உங்க பிரச்சனையை, உங்க 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 உபத்திரவத்தை, உங்க கஷ்டத்தை சொல்லுங்க, உங்க இருதயத்தை அவர்கிட்ட ஊத்திடுங்க, உங்க ஏக்கங்களை அவர்கிட்ட ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு இது ரொம்ப முக்கியம், believe me when I tell you. believe me when, அந்த கான்ஃபிடன்ஸை பாருங்க, அந்த விசுவாசத்தை பாருங்க. believe me, என்ன நம்பு. சரி, நம்ம ஒரு வாரத்தில் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? நம்புனா நம்பு. நான் இதை நீ நம்புறே இல்லையோ, ஒரு விஷயத்தை அது வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவோம். நீ நம்புறே இல்லையோ, அந்த விஷயம் நடந்துச்சு பாரு, நம்ம கண்ணே நம்ப முடியாது சொல்றோமா? இங்க இவர் சொல்றாரு பாருங்க, அதே போல believe me when I tell you. நான் சொல்லும்போது, நான் சொல்றத நீ நம்பு. அந்த கான்ஃபிடன்ஸை கவனிங்க. அப்புறம் சொல்றாரு, he will help you. தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறாருன்னு சொன்னாங்களே, அதுக்கான உள்ளான அர்த்தத்தை சொல்றாரு பாருங்க. காரணம், he will help you. அவர் உனக்கு உதவி செய்வார். நம்பு. நான் சொல்லும் போது நம்பு, நான் சொல்றத நம்பு, நான் சொல்றத நம்பு. Join me everyone. எவ்வளவு அழகு பாருங்க. தாவீது அனுபவிக்காத பிரச்சனையா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். தாவீது பார்க்காத பிரச்சனையா?
எல்லா விதமான பிரச்சனையும், காட்டிலையும் பிரச்சனை, வீட்டிலையும் பிரச்சனை, நாட்டிலையும் பிரச்சனை. அப்படிதானே? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? காட்டில் பிரச்சனை மேய்ப்பனாக இருக்கும்போது, வீட்டில் பிரச்சனை, ஆமாம் வீட்டில் பிரச்சனை, தன் மகன் எவ்வளோ பெரிய பிரச்சனை, ராஜாவாக இருந்தாலும் தன் மகன் எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்தான். நாட்டில் பிரச்சனை, ஓடி ஓடி ஒளிறான். ஆனாலும் பிலீவ் மீ when I tell you, நம்பு, எல்லா இடத்துலையும் பிரச்சனை பார்த்துருக்குறேன், ஆனால் அடைக்கலமாய் ஒருத்தர் இருந்தார். ஹல்லேலூயா. எல்லா பக்கமும் 4 பக்கமும் 3 பக்கமும் பிரச்சனையை பார்த்துட்டேன், ஆனால் அடைக்கலமாய் ஒருத்தர் எப்பவுமே, ஹெல்ப்பராக ஒருத்தர் எப்பவுமே என் கூட இருந்தார். உதவி செய்கிறவர எப்பவுமே என் கூட இருந்தார். ஒரே அடைக்கலம் அவரு. கைவிட்டு போயிடுவாங்க எல்லாரும், கை கொடுத்துட்டு போயிடுவாங்க எல்லாரும், நம்பும் போது கழுத்து அறுப்பாங்க எல்லாரும். ஒரே அடைக்கலம் அவரு. அதனால believe me when I tell you, he will help you. He will definitely help you. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த டிரான்ஸ்லேஷன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப இஷ்டம். மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த அடைக்கலமானவர்ன்ற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் பாருங்கள். லே people lay our lives on the line for him. God is a safe place to be. என்ன அர்த்தம்? அவர்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி, ஒரு பாதுகாப்பான இடம்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது இந்த கர்த்தர் மாத்திரம்தான். அந்த கர்த்தர் மாத்திரன்னு சொல்கிறத விட இந்த கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான். அதை தான் அவன் பிலீவ் பண்ணுறான். பார்த்தீங்களா அந்த கான்ஃபிடென்ஸை? அவன் கான்ஃபிடெண்ட்டாக நடக்கிறானா, அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் மேலே இருந்ததுனால. கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு, கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு, கான்ஃபிடெண்ட்டாக அறைக்குள் விடுகிறார், கான்ஃபிடெண்ட்டாக எல்லாத்தையும் அழைக்கிறார். ஜாயின் மீ எவ்ரிஒன், pour out your spirit, pour out your heart அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம்? believe me when I say he will help you. இதை சொல்கிறாருன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் மேலே இருந்ததுனால. சொல்லம்மா கான்ஃபிடென்ஸ், சொல்லம்மா எல்லாரும் சொல்லி கான்ஃபிடென்ஸ். இதை மாற்றி சொல்லம்மா காட்ஃபிடென்ஸுங்க. அது ஹல்லேலூயா. வெறும் கான்ஃபிடென்ஸ்னால் அது எனக்குள்ளேருந்து வந்தது, என் பலத்திலேருந்து வந்ததுன்னு நான் சொல்லலாம். ஆனால் காட்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட். ஹல்லேலூயா. அது கடவுளிடத்திலிருந்து வருகிறது, அது கடவுள் இடத்திலிருந்து வருகிறது. he believes. அந்த கான்ஃபிடென்ஸை பாருங்கள். ஒரே ஒரு உதாரணத்தை பார்க்கலாம், நமக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். 9 மணி ஆயிடுச்சு. சரி, ஒரு உதாரணத்தை சுருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். நீங்கள் எடுக்க வேண்டாம். இப்போ 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் 37 குறித்து வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்டோரி, அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை பாருங்கள், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தின் லெவலை பாருங்கள். கோலியாத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையாக நின்றுக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், சத்தம் போட்டு இருக்கிறான், கத்திக்கிட்டு இருக்கிறான். ஹே ஒருத்தனும் இல்லையா இங்கே சொல்லுவாங்களே, ஹே ஒரு ஆம்பளை இல்லையாடா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். 9 அடி கத்திக்கிட்டு இருக்கிறான். இங்கே பாருங்க, அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பயந்துக்கிட்டு, ஆப்போசிட்டில் இஸ்ரேல் ஜனங்க பயந்துக்கிட்டு, யாரா இவன் இந்த மாதிரி அரக்கனாக இருக்கிறான், கோலியாத் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான். அந்த ஜைஜான்டிக் லுக்கை பார்த்த உடனே நம்ம ஆட்கள்லாம் அப்படியே பயந்து கொஞ்சம் நடுங்கிட்டு கொஞ்சம் பின் வாங்கி தயங்கி தான் நிற்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன், அந்த ஒருத்தன் வேறு யாரும் இல்லை, இந்த தாவீது. அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த தாவீது. என்னங்க, இந்த வேலைக்காக வரல, அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த தாவீதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அடடே யாரா இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாச்சே, இவங்களுக்கு எதிராக யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. தாவீது சொல்கிறார் பாருங்க, சவுலுக்கிட்ட போய் இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு தாவீது. நிறைய ஸ்டோரி இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. சவுலுக்கிட்ட போய் பேசுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, 36வது வசனத்தில், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். அந்த கான்ஃபிடென்ட் பாருங்க, நான் தான் கொன்னேன். ஏன்னா அந்த போருக்கு அவனை அனுப்பணும், எனக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, என்னை அனுப்புங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அவன் வந்து சவுலுக்கு காமிக்கணும். அப்படி சொல்கிறார், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். எப்படி பாருங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்க,
இவன் அவனமா அந்த மாதிரி ஒண்ணுதாப்பா, இவன் 9 அடி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. எப்படி பேசுறாரு பாருங்க. யார? ஜீவனுள்ள தேவனுடைய, இந்த தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு 37வது வசனத்தில் சொல்றாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுது பாருங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு அங்கே நிற்க கூடாது, அது எங்க இருந்து வந்ததுன்றதையும் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், பேசலாம் பின்னாடி பேசலாம். நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அது இல்லைங்க. அதுக்கப்புறம் அது எதனால பண்ணேன், நான் யாரால பண்ண அப்படின்றது தான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, இங்க பாருங்க 46வது வசனத்தில். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். கோலியாத்தை பார்த்து சொல்றான், பெலிஸ்தனை நோக்கி இந்த கோலியாத்தை பார்த்து சொல்றான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு வரப்பா என்கிட்ட. ஆனா நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். கான்ஃபிடன்ஸ் லெவல கவனிங்க. ஹல்லேலூயா. நீ வர்றது என்னென்னத்தையும் எடுத்துட்டு வரப்பா, ஆனா நான் வேற எதுவும் இல்லை, வெறும் 5 கூழாங்கல் தான். ஆனால் அந்த 5 கூழாங்கல்லும் என் நம்பிக்கை இல்லை. என் நம்பிக்கை இந்த சேனைகளின் கர்த்தருடைய மேலே. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்கிறார், அழகாக சொல்கிறாரு 46வது வசனத்தில். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார். என்ன தைரியங்க. இவன் ஆடு மேய்க்கிறவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான். என்னங்க தைரியம், என்னங்க கான்ஃபிடன்ஸ் லெவலு, என்ன விசுவாசம், இந்த கர்த்தர் மேல என்னங்க விசுவாசம். ஒரே ஒரு கவனு 5 கூழாங்கல்லுங்க. அந்த வார்த்தை பாருங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? அந்த அடைக்கலமான தேவனிடத்திலிருந்து வந்துச்சு. ஒப்பு கொடுப்பார் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உன்னை போட்டு தள்ளும் போது என் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி இஸ்ரவேல் எங்கும் சொல்லுவாங்க. இந்த பூமி எங்கும் தெரியும், பூலோகத்தார் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கும் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆக நல்லா கவனிங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு அவர்கிட்ட இருந்து வரணும். இன்னொரு நாம் சுருக்கமாக முடிச்சிடலாம், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. இன்னொன்று, முதல் சி, ரெண்டாவது சி கான்ஃபிடென்ஸ், ரெண்டாவது சி கேரக்டரிஸ்டிக். தாவீதினுடைய கேரக்டரிஸ்டிக், குணாதிசயங்கள் அல்லது கன்னடத்தில் சொல்லலாம் குணலக்ஷணைಗಳು. லக்ஷணா கரெக்டா? குணலக்ஷணಗಳು, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டேவிட். அவர் சொல்கிறாரு, ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை நம்புங்க, எக்காலத்திலும் அவரை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் முதல் காரியம் நான் சொல்கிறேன் பாருங்கள், பீயிங் வித் பீப்புள், மக்களுடன் இருப்பது அவனுடைய பெரிய குணாதிசயம். ஜனங்களோடவே கூடவே இருப்பார் தாவீது. எப்பயுமே ஜனங்கள் கூட தன்னை வச்சுக்குவார், தான் கூட ஜனங்களை வச்சுக்குவார். இது தாவீதுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் உங்களுக்கு அதுக்கான காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், வசனத்தை காண்பிக்கிறேன். ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாசிச்சுக்கோங்க. தான் சந்தோஷமாக இருக்கும்போது ஜனங்களை கூப்பிட்டு வச்சுக்குவார், துக்கமாக இருக்கும்போதும் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்குவார், போர் செய்யும் போது கூப்பிட்டுக்குவார், துதிக்கும் போதும் ஜனங்களோடு கூட இருப்பார். ஸோ அப்போ கவனிங்க, 2 சாமுவேல் 18:1-6 நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. ஒரு இடத்துல யுத்தத்துக்கு போகிறாங்க. அங்கே 2வது வசனத்தில் அவர் இப்படி சொல்கிறார், ஜனங்க கூட இருக்கிறார் பாருங்க. அவர் ராஜா, நீ போப்பா அப்படின்னு சொல்லி ஜனங்களை அனுப்பலை. இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 2வது வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன், 1-6 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும் 1/3 செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 கித்தியானாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி இப்போதான் ரொம்ப முக்கியம், நானும் உங்களோடு கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான்.
ராஜா தானே. தாவீது என்ன பண்ணிருக்கலாம், எல்லாத்துக்கும் எப்படி அழகாக நியமிக்கிறார் பாருங்க. இந்தப்பா இப்படி போப்பா இப்படி போப்பா இப்படி போப்பா, 1000 பேர், அவர்கள் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து 1000 பேர் இப்படி பிரிங்க, 100 பேர் இப்படி பிரிங்க, நீங்கள் தான் இதுக்கு தலைவன், நீ தான் இதுக்கு தலைவன், இந்த போரை நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம், இதை நம்ம சாதிச்சு முடிக்க போகிறோம், இந்த வெட்டி கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம், அப்படியே அனுப்பலாம் எல்லாரையும். ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஒரு நல்ல லீடருக்கு அழகு என்ன தெரியுமா, தானும் கீழே இறங்கி வேலை செய்யணும். என்னங்க, தானும் கீழே இறங்கி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ராஜா தங்களிடத்தில் சொன்னான், நான் உங்கள் கூட வரேன், உங்கள் கூட நானும் புறப்பட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜனங்க பாருங்கள் எவ்வளோ நல்ல ஜனங்க, கூட இருக்கிற அந்த ஜனங்களோடு அவன் ஐக்கியமாக இருந்ததுனால கூட இருக்கிற ஜனங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஜனங்களோ 3வது வசனத்தில், நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். நாங்கள் பரவாயில்லப்பா, நாங்கள் போனாலும் பிரச்சனை இல்லை, எங்களை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டாங்க, எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் நீரோ எங்களில் 10000 பேருக்கு சரி. ஹல்லேலூயா. நீ பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்கும். ஒரு பக்கம் ராஜா ஜனங்களை கூடவே நான் இருக்கணும், போர் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எது ஆனாலும் பரவாயில்லன்னு ஜனங்களுக்கு கூட இருக்கணும்னு ராஜா விரும்புகிறாரு, தாவீது விரும்புகிறாரு. ஆனால் கூட இருக்கிற ஜனங்க பாருங்கள், உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுப்பா, தலைவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, ராஜாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நீங்கள் இருங்க, நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களை கைட் பண்ணுங்கள். கரங்களை தட்ட மட்டுமா. ஜனங்களோடு கூட இருக்கிற கேரக்டரிஸ்டிக், அந்த குணாதிசயத்தை பாருங்கள், ஜனங்க கூட இருக்கிற அந்த விஷயத்தை, இது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த வசனத்தில் அழகாக சொல்கிறாரு, ஜனங்களை கூப்பிடுறாரு பாரு, நான் நம்புகிறேன்ப்பா ஜனங்களே, ஜாயின் மீ எவ்ரி ஒன், எல்லாரும் என் கூட சேர்ந்துக்குங்க, நான் நம்புகிறேன், நான் நம்புகிற கடவுளை நீங்கள் நம்புங்க, ஏன்னா நான் நம்பும் போது என் கடவுள் என்னை விட்டு கொடுக்கல, அதனால் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களையும் இந்த கடவுள் என் கடவுள் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். கேரக்டரிஸ்டிக், ஜனங்களோடு கொண்டு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான், ஜனங்களோடு கூட தன் நேரத்தை செலவிடுகிறான். சங்கீதம் 42:4 வசனம் சொல்கிறது, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து. எங்க யார் கூடயா, யார் கூட நடக்கிறாரா, தாவீது சொல்றாரு, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து. ஜனங்க கூட பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா, இல்லை என்ன பார்த்து சொல்லுங்க, ஜனங்க முக்கியங்க. என்ன பார்த்து சொல்ல மாட்டீங்களா, யார் முக்கியம், ஜனங்க முக்கியம், ஜனங்க கூட முக்கியம். ஏமாற்றுவாங்க, கைவிட்டு போவாங்க, ஆனாலும் ஜனங்க முக்கியம். பிரச்சனை இருக்கும், ஆனாலும் ஜனங்க முக்கியம். யாருமே இல்லை, யாருமே வேண்டான்னு சொல்லி நம்ம தள்ளி வைக்க முடியாது, நம்மளும் தள்ளி நிற்கக்கூடாது. சில பேர் இருக்கிறாங்க, சில பேரை நம்ம நேரம் வீணாகும், நம்ம பலன் வீணாகும், நம்ம உடல் பலவீனமாகும். அப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும். மற்றபடி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஜனங்கள் நமக்கு அவசியம். பாருங்கள், அவர் அழகாக ஜனம் கூட இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாரு. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற, இதை எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. அங்கே ஆலயத்துக்கு போய் வர்றதை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள், சந்தோஷமாக சொல்கிறாரு. ஜனங்க கூட நான் போய் கூட்டத்தோடு துதியும் சத்தமாய் நான் களிப்பாக நான் வருவேனே, அதை போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அந்த ஜனங்களோடு அந்த ஐக்கியத்தை எவ்வளோ விரும்பினா, ஜனங்களோடு கூட சேர்ந்து துதிக்கிற விஷயத்தை விரும்பினா எவ்வளோ அழகாக சொல்லுவார். இதை சொல்லமா, பிலீவ், ஜனங்களோட கூட இருக்கிறாரு. 2வது பாயிண்ட்ல 2வது விஷயம், பீயிங் வித் பீப்புள் மாத்திரம் இல்லை, போஸ்டிங் ஒன்லி காட். யார போஸ்டிங் ஒன்லி காட், தேவனை மட்டுமே மேன்மையாக சொல்லுவது, தேவனில் மட்டுமே, தேவனை மட்டுமே மேன்மைப்படுத்துவது, தேவனை மட்டுமே பெருமையாக சொல்லி ஆராதிப்பது.
சங்கீதம் 20:7 வசனம் சொல்லுகிறது. ரொம்ப அழகான ஒரு வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம். சங்கீதம் 20:7 சிலர் ரதங்களை வாசிங்க பிரதர், நல்லா கவனிங்க. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், போஸ்டிங் பண்றாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். கரங்களை தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya. யாரை குறித்து? கர்த்தருடைய நாமத்தை குறித்து. அதன் பிறகு சொல்லுங்க பாரு, இதான் ரொம்ப அழகு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார் முறிந்து விழுந்தாருங்க? சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினார்களே, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினார்களே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து கரங்களை தட்டி சொல்லுவோம், நிற்கிறோம், நிற்கிறோம். போஸ்டிங் காட், போஸ்டிங் only in God. கர்த்தரை மாத்திரமே மேன்மை பாராட்டுவது தாவீதினுடைய கேரக்டரிஸ்டிக், தாவீதினுடைய குணாதிசயம். யாரை குறித்து? நான் ராஜா அப்படின்னு சொல்லி, என்கிட்ட இவ்வளவு குதிரை இருக்கு தெரியுமா, என்கிட்ட இவ்வளவு சாரியட் இருக்கு தெரியுமா, என்கிட்ட இவ்வளவு ரதங்கள் இருக்கு தெரியுமா, என்கிட்ட இவ்வளவு வீரர்கள் இருக்காங்க தெரியுமா, என்கிட்ட இத்தனை அணிகள் இருக்கு தெரியுமா, கப்பல் படை இருக்கு, விமானப்படை இருக்கு, குதிரைகள் படை இருக்கு, சேனை வீரர்கள் படை இருக்கு, ஈட்டி வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து மென்மை பாராட்டு இருக்கலாம்ல. நான் எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா? ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த தாவீதுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன தெரியுமா? அவனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? அவன் எப்பவுமே கர்த்தரை மாத்திரமே மேன்மை பாராட்டுவான். ஏன்? ஏன்? ஏன்னா அவன் கான்ஃபிடென்ஸும் அவனுடைய குணாதிசயமும் ஒன்று தான். அவர் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சதுனால, ஒரே நம்பிக்கை இந்த கர்த்தர் மேலே வச்சிருக்கிறதுனால. இது ரொம்ப அவசியம் எனக்கு. தன்னை குறித்து ஒருபோதும் மேன்மை பாராட்டுகிறவன் அல்ல. தன்னை எப்போதும் அவன் எப்போதும் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவான். தன் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன் சேனைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன் பதவியை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை, பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன்னுடைய அடையாளத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது தாவீது. தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய தாளந்துகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. தன்னுடைய வரங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் கிடையாது. எப்போதும் தேவனை குறித்து மாத்திரம்தான். இன்னைக்கு இருக்கிற பாஸ்டருங்க இங்க கத்துக்கணும். யாருங்க? நான் தீர்க்கதரிசி. யாரா? எனக்கு தீர்க்கதரிசி ஆவி இருக்கு, எனக்கு பாட்டு ஆவி இருக்கு, எனக்கு அந்த தாளந்து இருக்குது, எனக்கு அந்நிய பாஷை தெரியும். அந்நிய பாஷை உனக்கு தெரியலையா? நீ கிறிஸ்தவனே இல்லை. ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. யாரு? யாரு கிறிஸ்தவன் இல்லையா? அந்நிய பாஷை தெரியலையா உனக்கு? நீ கிறிஸ்தவனே இல்லையா? நான் சொல்றேன், அன்பு தெரியலன்னா தான் நீ கிறிஸ்தவன் இல்லை. அப்ப பாருங்க, இவர் யாரை குறித்து மேன்மை பாராட்டுறார்? ராஜாங்க. மேன்மை பாராட்டணும்னா எல்லாத்தையுமே பண்ணலாங்க. மேன்மை பாராட்டுறதுக்கு புலவர் வரும்போது ராஜாங்க புலவர்களை பாட வைப்பாங்க. புலவர்கள் அந்த காலத்தில் புலவர்களுக்கு அதான் வேலை. புலவர்கள்னா ஒரு என்ன சொல்றது, புலவர்களுக்கு என்ன சொல்றது, பொயட்ரிக்கு அந்த காரியங்களை எழுதுவாங்க, பாட்டை எழுதுவாங்க. ராஜாவை குறித்து நல்லா பாடி அவரை அப்படியே மேன்மைப்படுத்திட்டுன்னு சொன்னுங்க, அவருக்கு ஒரு சன்மானத்தை கொடுத்து பரிசு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த ராஜா அதை அப்படியே களி கூர்ந்துருவார். இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்துக்குது. யார் என்ன புகழ்ந்தாலும், எந்த புலவர்கள் எத்தனை புலவர்கள் என்னை பற்றி எவ்வளோ மேன்மையாக சொன்னாலும் ராஜா மேலே போக மாட்டார். அவர் காதெல்லாம் அப்படியே அடங்கி தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும், என் ஒரே நம்பிக்கை அவரை விட மேலானவன் நான் கிடையாது. போஸ்டிங் ஒன்லி இன் காட். கர்த்தருக்குள் மாத்திரமே, கர்த்தரை மாத்திரமே தாவீது மேன்மை பாராட்டுவான். அந்த குணம் எனக்கும் உங்களுக்கு வேணும். என்னங்க? என்னை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கிறது,
எங்கே போனாலும் நான் அதை சாதித்தேன் தெரியுமா, நான் இதை சாதித்தேன் தெரியுமா, நான் அதை படித்தேன் தெரியுமா, நான் இதை படித்தேன் தெரியுமா, நான் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படி இந்த பாட்டை எழுதணும் தெரியுமா, இந்த பிரசங்கம் எப்படி பண்ணணும் தெரியுமா, இந்த ஊழியத்தை எப்படி கட்டி எழுப்பணும் தெரியுமா, இந்த சபையை எப்படி கட்டி எழுப்பணும் தெரியுமா, அதை பண்ணணும் தெரியுமா, இதை சாதிச்சேன் தெரியுமா. இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆன்லைனில் என் கூட இங்கே தான் இருக்கிறீங்களா? எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தெரியல. இங்கே தான் இருக்கிறீங்களா? ஒருபோதும் தாவீது தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் இல்லை. தன்னை விடுவித்த, தன்னை ரட்சித்த இந்த தேவனை குறித்து எப்போது மேன்மை பாராட்டுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு நன்றா தெரியும் இந்த தேவன் மாத்திரமே காக்க வல்லவர். தாவீதுக்கு நல்லா தெரியும் இந்த தேவன் மாத்திரமே ரட்சிக்க வல்லவர். தாவீதுக்கு நல்லா தெரியும் இந்த தேவன் மாத்திரமே நம்மை போஷிக்க வல்லவர். தாவீதுக்கு நல்லா தெரியும் இந்த தேவன் மாத்திரமே என்னை உங்களை விடுவிக்க வல்லவர். தாவீதுக்கு நல்லா தெரியும் இந்த தேவன் மாத்திரமே எனக்காக யுத்தம் செய்ய வல்லவர். தாவீதுக்கு நல்லா தெரியும் இந்த தேவன் மாத்திரமே எனக்கு ஜெயம் தர வல்லவர். ஹல்லேலூயா. குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகும், குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகும், ஆனால் ஜெயமோ கர்த்தர் மாத்திரமே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் மாத்திரமே என் தஞ்சமானவர் என்று தாவீதுக்கு நல்லா தெரியும். இந்த தேவன் மாத்திரமே என் கோட்டையானவர் என்று தாவீதுக்கு நல்லா தெரியும். இந்த தேவன் மாத்திரமே என் ரட்சிப்பானவர் என்று தாவீதுக்கு நல்லா தெரியும். இந்த தேவன் மாத்திரமே என் கண்மலையானவர் என்று தாவீதுக்கு நல்லா தெரியும். இந்த தேவன் மாத்திரமே வல்லமையானவர், இந்த தேவன் மாத்திரமே உண்மையானவர், இந்த தேவன் மாத்திரமே ஜீவன் உள்ளவர் என்று தாவீதுக்கு தெரியும். அதனால தான் தாவீதினுடைய ஒரே நம்பிக்கை இந்த தேவன். அந்த நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கு வேணும். எதை குறிச்சும் டென்ஷன் பண்ணிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. யார் உங்கள் கூட என் கூட இருக்கிறாங்களோ ஜீவன் உள்ள தேவன் எனக்கு உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவரை குறித்து எங்கேயும் எப்பயும் தைரியமாக சொல்லலாம். ஜனங்களே, அவரையே நம்புங்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிலீவ் மீ when I tell you. தைரியமாக சொல்லுங்க, நான் சொல்கிறத நம்புங்க பிரதர். ஆண்டவரால் முடியாது ஒன்றும் இல்லை. எவ்வளோதான் சொல்லியிருக்கிறோம். இனி இன்னும் விசுவாசத்தோடு சொல்லலாம், இன்னும் நம்பிக்கையோடு சொல்லலாம், இன்னும் கான்ஃபிடென்ஸோடு சொல்லலாம். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் மேலே இருக்கட்டும். சொல்லும் போது அந்த கான்ஃபிடென்ட் 100% மேலே போகிற மாதிரி இருக்கட்டும். Believe me when I tell you, He will help you. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவரை உங்களை மாற்றுவார், அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி. கரங்களை தட்டி சொல்லுவோம். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும், மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். வேற யார் மேல என் நம்பிக்கை? என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தரை நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். விசுவாசத்தோடு அறிக்கை செய்து சொல்லலாமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து